வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் வந்திருக்க கோவில் லட்சுமி நரசிம்மர் கோவில். இது தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் உள்ளது. தமிழகம் நோக்கி போனால் சிங்கரகுடி என்ற பகுதியில் உள்ளது. புதுவையை நோக்கி போனால் அபிஷேகப்பாக்கம் என்ற ஊரை அடுத்து இந்த கோவில் அமையப்பெற்று இருக்கிறது. கோவில் வேலைப்பாடுகளை பார்க்கும்போது இந்த கோவில் 1400 வருடங்களுக்கு முன்பு பல்லவ காலங்களில் கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. மேலும் பல்வேறு மன்னர்கள் இந்த கோவிலோட வேலைப்பாட்டை கவனித்து வந்துள்ளார்கள். மேலும் இந்த கோவிலில் 5 ராஜகோபுரங்கள் உள்ளது. மேற்கு நோக்கியுள்ளது. மேலும் 7 கலசங்களை கொண்டுள்ளது. மேலும் நரசிம்மர் கோபமான இயல்புக்கு பெயர் பெற்ற இறைவன். பொதுவாக மடியில் மகாலட்சுமியுடன் அருள்பாலிருக்கிறார். சில தலங்களில் யோக நரசிம்மராக இறைவன் தனிமையில் அருளிக்கின்றார். இக்கோவிலில் நரசிம்மன் இரண்யனை அழிக்கும் நேரத்தில் 16 கைகளுடன் மிகவும் உக்கிரமாக காட்சியளிக்கிறார். இரண்யனை மேற்கு நோக்கி வதம் செய்தது போல் இங்கு இறைவன் மேற்கு நோக்கி காட்சியை தருகிறார். பகவான் பிறந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு பிரார்த்தனை தலம். இங்கு பூவரசுக்குப்பம் மற்றும் பரிக்கல் ஆகிய இடங்களில் உள்ள மற்ற 2 நரசிம்மர் கோவில்களை நோக்கி மேற்கு நோக்கி கோபமாக அமர்ந்த கோலத்தில் நரசிம்மர் காட்சி தருகிறார். நரசிம்மர் உக்கர தோரணையில் இரண்யகசிபு என்ற அரக்கனை மடியில் வைத்து கொள்கிறார். விமானம் என்பது பாவ விமானம். தமிழகத்தில் 16 கைகளுடன் காட்சியளிக்கும் ஒரே நரசிம்மர் கோவில் இதுவே. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கருவறையில் 3 நரசிம்மர்கள் உள்ளன. முதலில் இருக்கும் நரசிம்மர் 16 கைகளுடன் உடைய நரசிம்மர். மற்ற நரசிம்மர் யோக நரசிம்மர் மற்றும் பால நரசிம்மர் சிறிய வடிவில் கருவறையில் வடக்கு நோக்கி உள்ளார்கள். ஒரே கோவிலில் 3 நரசிம்மர்கள் இருப்பது இதுவே முதன்முறை. தமிழகம் மற்றும் ராஜஸ்தானில் மட்டுமே இத்தகைய வடிவத்தை காண முடியும் அறியப்படுகிறது. மேலும் இந்த கோவிலை நீங்கள் நேரில் சென்று நரசிம்ம பகவானுடைய அருளை பெறுங்கள். மேலும் நல்ல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல் புதுவை அப்டேட்டை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.